இப்போ ரஜினி சார் வந்து ஸ்டார், கமல் சார் வந்து ஆக்டர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. அந்த ஒன் லைன் பேர் இருக்கு பார்த்தீங்களா, வேட்டையன், அந்த மாதிரி டைட்டில் இன்னும் அவருக்கு வந்து சூப்பராக தான் அது. இதில் டிக்கெட் கிடைக்காது, அதில் போய் அந்த படம் பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு அந்த படம் பார்த்துட்டு வந்து இங்கே போய் கார்த்திக் சார் படம் பார்க்கலாம், இதெல்லாம் பிரபு சார் படம் பார்ப்போம். சரி, ரஜினி சார் படம் எப்படி ஓடும் ஒரு 3 வாரம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வர கோசிங்க. எக்ஸப்ட் ஃபேன் கோவிட்டில் தான் சர்பேட்டாகவும் ரிலீஸ் ஆகிடுச்சு, OTT பிளாட்ஃபார்மில். நான் நடித்த மண்டேலாவும் ரிலீஸ் ஆச்சு, சூரியலை போட்டு ரிலீஸ் ஆச்சு. 3மே பெரிய ஹிட்டு. OTT பிளாட்ஃபார்ம் தியேட்டருக்கு வராமையே நான் பாப்புலர் ஆனேன். இந்த வயசுலேயும் 8 மணி நேரம் நின்று உடனே வந்து கேரவனுக்குலாம் போகிறது கிடையாது. அங்கேயே நின்று ஆர்டிஸ்ட் அந்த டைமில் யார் ஆர்டிஸ்ட் நான் இருந்தாலும் என்கிட்ட பேசுவார். ஃபஸ்ட் ஷோவில் போய் உட்காந்து விசில் அடிக்கிற மாதிரி அந்த படம். பழைய ரஜினி சாரை விட அந்த படத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். பாடியெலாம் குறைச்சி ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரஜினி சார் கமல் சாரை நீங்கள் போய் பார்க்கணுன்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு வாசலில் போய் நின்று தான் இப்போ ரஜினி சார் வந்து ஸ்டார், ஓகே, கமல் சார் வந்து ஆக்டர். ஓகே, பட் இட்ஸ் ஆல்சோ குட் ஆக்டர் தானே ரஜினி சார். வேட்டையன் எப்படி வந்திருக்கு படம், எப்படி போச்சு, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எப்படி போச்சு உங்களுக்கு? வேட்டையன் வந்து நான் சொல்கிறதுக்கு அவசியமே கிடையாது. 170th ஃபில்மு, தலைவரோட படம் அது. அவர் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா அந்த ரேஞ்சில் தான் அவர் வந்து படங்களும் பப்ளிசிட்டி அவரோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 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 ஒன் லைன் பேர் இருக்குது பார்த்தீங்களா, வேட்டையன், அந்த மாதிரி டைட்டில் இன்னும் அவருக்கு வந்து சூட்டாக தான் அது. அவர் வந்து பெருசாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேர் கிறிஸ்பாக அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் அவர் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கார். ஃபஸ்ட் டே ஷூட்டிங்னு சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட் டேயில் இருந்தேன், கரெக்டு. ஏன்னா பூஜை போட்டு எடுத்தாங்க. அது ட்ரிவாண்டத்தில் எடுத்த ஷார்ட், வீட்டில் அந்த சீக்வன்ஸ்லாம் போச்சு. அது பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன். அவர் அந்த ஏஜில் ஆக்டிவாக இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தா இன்னும் டெடிக்கேட்டடாக இருக்கார். அதுதான் நான் சொல்ல முடியும். நம்ம வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்னா அவரோட டெடிக்கேஷன் தான். அந்த வயசுலேயும் 8 மணி நேரம் நின்று உடனே வந்து கேரவனுக்குலாம் போகிறது கிடையாது. அங்கேயே நின்று ஆர்டிஸ்ட் அந்த டைமில் யார் ஆர்டிஸ்ட் நான் இருந்தால் கூட என்கிட்ட பேசுவார், இல்லை தனியாக போய் உட்காந்துப்பார். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு அங்கே தான் இருப்பார். ஓகே, ஓகே. ஸோ அந்த ஏஜில் வந்து நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கணும் போவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குற அபூர்வம் அவர்கிட்ட. இன்னும் அந்த ஸ்பிரிட்டோட தான் இருக்கார். ஏன்னா இப்போ வேட்டையன் பொறுத்த வரைக்கும் ஜெய்பீம் டேரக்டர் இப்போ திரும்ப TG ஞானவேல் சார் பண்ணுறாரு. அப்போ எல்லாருமே முதல்ல என்ன எதிர்பார்த்தாங்க, இது ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ பேஸ்டு படமாக இருக்கும், அவரோட ஸ்டைலில் ஞானவேல் சார் அவரோட சைடில் இருக்கணும். பார்த்தா இது படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளிம்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்தால் பாட்டாக இருக்கட்டும், இல்லை இது என்ன வேறு ஃப்ளேவரில் இருக்க இவரோட லைக் இது வந்து ஞானவேல் சாரோட ஸ்டைலில் தாண்டி ரஜினி சாரோட ஸ்டைலில் படம் இருக்குது. இன் பிட்வீன் ஒரு பத்திரிக்கையாளர் இப்போ எப்படி சொல்லியிருந்தாருன்னா, இந்த படம் ஃபஸ்ட்டு வேறு மாதிரி ஆரம்பித்தாங்கப்பா, ஆனால் ரஜினி சார் அப்புறம் ஜெயிலரோட ஹிட்டுக்கெலாம் அப்புறம் படமே மாறிடுச்சு கதெல்லாம் சொன்னாங்க. இது உண்மையா ஃபஸ்ட்டு? இல்லை அப்படி தான். எனி ஃபில்மு, அதுவும் பெரிய சூப்பர் ஸ்டார் வச்சு நடிக்கும்போது நீங்கள் போய் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஏன்னா டேரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து ஹீரோவுக்கு வந்து படித்து முதலே சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் அதெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது, மாற்றவும் மாட்டாங்க. சரி சரி, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களே எழுதியாச்சு, அது ஹீரோட்டையும் கதை சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் வந்து அதை மாற்றுறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் எதுவும் நடக்கலை. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது, நடக்கவும் இல்லை. ஏன்னா இப்போ வேட்டையன்னு சொல்லும்போது டைட்டிலே வந்து இப்போ அவரோட படம் அவரோட பேர் தான் வேட்டையன்றதும் சந்திரமுகியில். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நாங்கள் ஜென்ரலாக ஒரு விஷயம் யோசிக்கிறோன்னு வைங்க, என்னப்பா இவர் பெரிய போலீஸாக இருப்பார், நடக்கிற பிரச்சனை இவர் தட்டி கேட்க போகிறாரு, திரும்ப இப்படி ஒரு யோசனையோடு நான் படத்துக்கு வந்தா என்ன சொல்வீங்க? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், ஆடியன்ஸுக்கும் ஒரு வைல்டு இமேஜினேஷன் இருக்குது. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்க, ஒரு ஸ்டில்லு இல்லை ஃபஸ்ட் லுக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன என்ட்ரி பண்ணுறீங்க, நான் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தேன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணுவீங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போவீங்க, அவங்க ஏதாவது க்ளூ கொடுத்தா இம்ப்ரவைஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து பட் வாட் எவர் செட் அண்ட் வந்து நீங்கள் வந்து அது வெள்ளித்திரையில் காண்கிறது தான் வந்து சூப்பரான பதில் அது. ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அது வந்து சுவாரஸ்யம் இருக்காது. அது வந்து இவர் இந்த கேரக்டர் பண்ணுறாரு, நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன், அவங்க அந்த ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்றத விட நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஷோவில் போய் உட்காந்து விசில் அடிக்கிற மாதிரி அந்த படம் இருக்கும். ஸோ ஃபைனலி இப்போது வேட்டையன் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா பெரிய படங்களோட அந்த ஒரு ரிலீஸ்ன்றது வந்து அதில் நடிச்ச நடிக்கிற எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் தான். ஏன்னா இப்போ துணிவு பண்ணும்போது அவ்வளோ இன்டர்வியூஸ் உங்களை பார்க்க முடிஞ்சுது, எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக கேட்டாங்க. கரெக்ட். இப்போ வேட்டையன் எப்படி பார்க்கலாம்? வேட்டையன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நடிக்கிறேன் சாரோட. அது வந்து எனக்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. எனக்குள்ளேயே எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து நான் கமல் சாரோட பண்ணேன். கமல் சாரோட வந்து நான் புன்னகை மன்னன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபில்ம். அதுக்கப்புறம் சத்யாவில் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட எனக்கு வந்து டினைல் இருந்துகிட்டே இருந்தது. அது வந்து இப்போ தான் எனக்கு அது நடக்குது.
இந்த காலகட்டத்தில் தான் அது நடக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயந்தான் அது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறதுன்றது சாதாரண மேட்ரு கிடையாது. நான் வரதெல்லாம் அவரோட காம்பினேஷன்ஸ் தான் வந்ததுனால ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஓகே அவரோட ஒர்க் பண்ணதில். வேட்டைன்னு சொல்லும் போது படத்தோட ரிலீஸ் தேதி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ இது தீபாவளி ரிலீஸ் தானே ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த டேட் முன்னாடி இப்படி தான் லாக் பண்ணியிருந்தாங்க. இல்லை முதல்ல அவங்க தான் சொன்னேன். அதெல்லாம் வந்து நிறைய ரூமர்ஸ் வரும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கவுங்க ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வேட்டையனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு அவங்க ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்படி வந்து இன்னொன்று சொல்லுவா. இப்போ ரீசெண்டாக சொன்னது வந்து வேட்டையன் ரிலீஸ், அதனால தான் கங்குவா வந்து தள்ளி போயிடுச்சு. அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பாங்க அது. ஸோ பட் முதல்ல தள்ளி போச்சா? இல்லை டேட்டெல்லாம் அவங்க முதலே சொல்லவே இல்லையே, அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே. இதர் தீபாவளி தான் வரும், அதுக்கு தான் வரணும் அவங்க சொல்லவே இல்லையே. ஸோ டேட் வந்து பக்காவாக அனௌன்ஸ் பண்ணது இப்போ தான், அக்டோபர் 10th வரது தான் முதலே சொன்னது. ஓகே சூப்பர் சார். ஒரு எக்ஸலண்டான டேட் ஆக்சுவலாக. அடுத்து ஃபுல்லாக லீவ்னால ஸோ ஒரு மக்களுக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினி சார் இந்த ஒரு முதல் பாட்டே வந்து தெரிஞ்சிருச்சு படம் எந்த அளவுக்கு பயங்கரமாக வைரல் ஆகுது. ஸோ அதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி படமும் பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை நல்லா இருக்குங்க படம் வந்து நல்ல படம், நல்ல கதையம்சம் உள்ள படம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும். அவரோட பாடி லாங்குவேஜ் அட் த சேம் டைம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அது நடுவில் ஒரு 20 வருஷம் ஒரு பெரிய கேப் இருந்தது. கரெக்ட். எப்படி நீங்கள் அந்த 20 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திரும்ப இப்போ அதே ஒரு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க? வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. ஃபஸ்ட்டு நம்பர் 1 நமக்கு வந்து முதல்ல வில் பவர் வேணும். சரி. செகண்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னா நிறைய இருக்குது. டெய்லி வந்து சாப்பிட்றதுலேருந்து, டீ குடிக்கிறதுலேருந்து, கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுலேருந்து, வீட்டு வாடகை கட்டுறதுலேருந்து, பைக் வச்சிங்கன்னா பைக்கு யூஸ் பண்ணுறதுலேருந்து, இது எல்லாமே யோசிச்சிக்கலாம். வாழ்வியல் என்னென்னலாம் இருக்கோ இது எல்லாமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை தேவை. அதெல்லாம் வந்து நம்ம யோசித்து அதெல்லாம் பிளான் பண்ணி, ரொம்ப பிளான் பண்ண முடியாது, அப்படிலாம் பிளான் பண்ணி நம்ம பாடி அண்ட் மைண்டை வந்து காமாக வச்சுக்கிட்டு, அதுக்கு நமக்கு என்னடா நேரம் வரலையே, இல்லை சான்ஸ் கிடைக்கலையே அப்படிலாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டிங்கன்னா மூஞ்சில் தெரியும். ஸோ இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது தான் அது ஒரு ஆர்ட். ஓகே அது வந்து எல்லாருக்கும் வருமானம் எனக்கு தெரியல, நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரி, சாரி டு உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சா? நம்ம படம்லாம் நடிச்சிட்டு இருந்தோம், ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு, திரும்ப அதே கேமரா முன்னாடி போய் நின்று நம்ம அந்த ஒரு பழைய நடிப்பு வருமா, அந்த ஒரு பயம் தயக்கம்லாம் இல்லையா உங்களுக்கு? நடிப்பு தான், கேமரா தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு காலத்தில் சைலண்ட் ஹீரோவில் வந்து வேறு ஒரு கேமரா இருந்தது, அதுக்கப்புறம் பேனாவிஷன் கேமரா வந்தது. பேனாவிஷன் கேமராவில் பார்த்திங்கன்னா சவுண்டு வரும், கிரன்னு ஓடும். டேரக்டர் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சவுண்டு ஓடினே இருக்கும், நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அப்படி சவுண்டு கேட்டு அதுக்கப்புறம் டிஜிட்டல் வந்தது. டிஜிட்டலில் சவுண்டே கிடையாது, வெறும் ஆக்ஷன் தான், கிளாப் கூட கிடையாது. இப்போ கிளாப் கூட அடிக்கிறது கிடையாது, எல்லாம் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுனாங்க. ஸோ காலகட்டத்துக்கு வந்து டெக்னாலஜி எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்டரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டெக்னாலஜியோடு போய் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஆனால் ஆக்டிங் ஒன்று தான். அங்கே கேமரா இங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, ஓவர் த ஷோல்டர் எடுக்கலாம், இந்த பக்கம் எனக்கு ஓவர் த ஷோல்டர் வரும், அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் இருக்கும், அப்புறம் ஒரு மிட்டு, ஒரு லாங்கு, எப்படி வேணால் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சீக்வன்ஸை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். டெக்னாலஜி தான் வந்து உங்களுக்கு மாறும். கேமராவில் வந்து லென்ஸு பவர்ஃபுல்லாக இருக்கும், சில லென்ஸு, சில ட்ரைபாட் வந்து பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, சில ட்ராலி பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி தான் வந்து வேரியபிளே ஒழிய ஆக்டிங் வந்து வேரியபிள் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து உள்வாங்கி நடிக்கிறது தான். நீங்கள் என்ன கேரக்டரை நீங்கள் நடிக்கிறீங்களோ, கொடுத்துருக்காங்களோ, அதை உள்வாங்கி நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறது தான். நிறைய பேருக்கு உங்கள் நடிப்பு மேலே பொறாமல் இருக்கோ இல்லையோ, உங்களுடைய முடி மேலே ஒரு பெரிய பொறாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் தான் முதல்ல சொன்னேன், சந்தோஷமோ சோகமோ நம்ம வந்து சில விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். இது வந்து எங்கள் அப்பா அம்மா கொடுத்த வரப்பிரசாதம் முடின்றது. அதுக்கப்புறம் நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது என்னோடய ஸ்கில். ஓகே. ஸோ அந்த ஸ்கில்லெல்லாம் சேர்த்து தான் இந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி சரி சரி. ஸோ ஒரிஜினல் ஹேர் தான் இது? ஒரிஜினல், பக்கா ஒரிஜினல் ஹேர். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் டக்குன்னு பார்த்தா எனக்கு பழைய காலத்து ரஜினி சார் அந்த ராஜாதி ராஜா அதெல்லாம் வச்சிருப்பாரு அரசு. இல்லை, அவர் அந்த கரெக்டாக வாராமல் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் தூக்கி விட்டுருக்காரு. இப்போ வேட்டையன் வேறு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அப்படியே அதே மாதிரி வச்சுருக்கீங்களா? இல்லை, இதுதான் என்னோடய ஒரிஜினல். நான் கோம் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் மை ஒரிஜினல். எதனால் கோம் பண்ண மாட்டீங்க? இல்லை, முதல்ல நான் பண்ணுறது இல்லை, அப்படியே விட்டுறது தான் அது. பட் ஐ மெயின்டைன் த ஹேர், அதெல்லாம் உண்டு அது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் கேட்குறது வந்து ரஜினி சார்க்கெலாம் நிறைய முடி இருந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க முடி.
அவரோட மேனரிசம், அவரோட ஸ்டைலு, அவர் யூஸ் பண்ணுற ஹேண்டு மூமெண்ட்டு, தலையிலே சொல்கிறேன், அது எல்லாமே வந்து ஒரு 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 ஸ்டைலிஷ் பாடி லாங்குவேஜ். அது வந்து இஸ் குட் ஆக்டர் ஆல்சோ, வெரி குட் ஆக்டர். ஸோ அது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். அதில் வந்து நீங்கள் அதை இது என்னையும் சேர்க்காதீங்க, ஹேரை வச்சு பொறுத்து. இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீப்பாலாம் வர மாட்டாங்க, கையிலே தான் வருவாங்க. நீங்கள் அது மாதிரி தான். ஆமாம், அப்படி தான், கையால் தான் அப்படியே வர்றது. சரி ஓகே சார். தமிழ் சினிமாவில் இந்த 80s காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ வந்து பெரிய ஆக்டர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ரஜினி, கமல், அஜித், விஜய், ஒரு சிம்பு, தனுஷ், அதுக்கப்புறம் கேட்டால் யோசிப்பாங்க யாருன்னு. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd, 4th, 5th கேட்டகரின்னு போயிட்டே இருக்கும். பிரபு சார், சத்யராஜ் சார், அது ஆனால் எல்லார் படம் ஓடும். நான் சொல்கிறது பாக்கியராஜ் சார், பிரிராஜ், அது சரியான ஒரு பீரியட். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எல்லா விதமான விஷயங்களும் பார்த்துருப்பீங்களே. அப்போ இருந்த ஒரு போட்டி, இப்போ இருக்க போட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதலே சொல்லிட்டேன், எவ்ரி டிகேடு தெர் இஸ் எக்ஸ்பிரஷன் கால்டு பேரடைம் ஷிஃப்ட். இந்த பேரடைம் ஷிஃப்ட் வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி பாகவதர் காலத்துலேருந்து எம்கேடி பாகவதர், பியு சின்னப்பா, அது ஒரு காலகட்டம். பியு சின்னதுக்கு அப்புறம் வந்து கேஆர் ராமசாமி இருந்தார். எப்படி நிறைய டிஎஸ் பாலையா, அவர் ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்காரு, அப்புறம் வில்லனாக பண்ணார், அப்புறம் காமெடியனாக பண்ணார். ஸோ என்எஸ்கேலாம் இருந்தார். ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க எல்லாமே ஹீரோவும் நடிச்சிருக்காங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, காமெடியனாகவும் பண்ணி இவால்வ் ஆகியிருக்காங்க. அது வந்து நடந்தது, சினிமாவில் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் சிவாஜி, எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வந்தது. அந்த டைம்லேயே எஸ்எஸ்ஆர் இருந்தார், ஜெமினி கணேசன் அவர் இருந்தார், நிறைய கேஆர் ராமசாமி இருந்தார், நிறைய ஹீரோஸ் இருந்தாங்க அப்போவே, அந்த காலகட்டத்திலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார் வந்தாங்க. நான் சொல்கிறேன், அந்த கொஞ்சம் முன்னாடி பிள்ளையே ஜெய்சங்கர் இருந்தார், அவர் இந்த ஆர்டிஸ்ட் இருந்தார், அப்புறம் ரவிச்சந்திரன் இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏபிசின்னு அந்த கேட்டகரியில் நிறைய ஆர்டிஸ்ட்டு முதல்லேருந்தே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார், கமல் சார் வந்தாங்க. அந்த டைம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபு சார் இருந்தார், சத்யராஜ் சார் இருந்தார், கார்த்திக் சார் இருந்தார், முரளி சார் இருந்தார், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வந்தாங்க. எல்லா படமும் ஓடும். தீபாவளிக்கு வந்து ஒரு 4-5 படம் 6 படம் ரிலீஸ் ஆகும். இவங்க எல்லாருமே ABCDEF வரைக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஓடும். இதில் டிக்கெட் கிடைக்காது, அதில் போய் அந்த படம் பார்ப்போன்னுவாங்க. இன்றைக்கி அந்த படம் பார்த்துட்டு வந்தோன்னா இங்கே போய் கார்த்திக் சார் படம் பார்க்கலாம், இதெல்லாம் பிரபு சார் படம் பார்ப்போம். சரி, ரஜினி சார் படம் எப்படியும் ஓடும் ஒரு 3 வாரம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வர கோஷ்டிலாம் இருக்குது. எக்ஸப்ட் ஃபேன்ஸ். ஓகே. கமல் சார் படம் அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து நீ கேட்ட கேள்வி என்னென்னா, அது ஒரு கோல்டன் இயர். அதில் வந்து எல்லா விதமான ஆளுங்களும் இருந்தாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஸ்டார்ஸ்லேயே வந்து டிஃபைண்டர் 2 பேர் இருந்தாலும் மற்ற ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் வந்துட்டு தான் இருந்தது, ஓடிட்டு தான் இருந்தது. இண்டஸ்ட்ரி வந்து செழிப்பாக தான் இருந்தது. ஓகே. ஆனால் இப்போ கரண்ட்டில் எப்படி, நான் இப்போ தேட்டர் ஓனர்ஸ்க்கு சொன்னோன்னா எப்படி சொல்கிறாங்க, இந்த டாப் 6 பேர் படம் தான்ப்பா நல்லா ஓடும் தேட்டரில், அதுக்கப்புறம் வரவங்க படம்லாம் டிபெண்ட்ஸ், படம் நல்லா இருந்தால் பிக்கப் ஆகி ஓடும், இல்லைன்னா டோட்டல் வாஷ். நான் தான் முதலே சொல்கிறேன், அந்த பேரடைம் ஷிஃப்ட் சொன்னேன். அப்படின்னா அது டெக்னாலஜிக்கல் பேரடைம் ஷிஃப்ட். டெக்னாலஜி வந்து பல பேரை வந்து ஊக்குவிக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரும், நிறைய பேரை கீழே அனுப்பி விட்டுரும். ஸோ டெக்னாலஜி வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அப்போ என்ன கேமரா வந்தது, இப்போ என்ன கேமரா வந்தது. நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 16 ப்ரோ வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. கரெக்டாக ஆப்பிளில். நீங்கள் அதையும் பார்க்கணும். நீங்கள் அது 16 ப்ரோவிலே நீங்கள் வந்து மூவிங் இமேஜஸ் பண்ண, ஷார்ட், ஸ்லோ மோஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணலாம் இப்போ. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இந்த டெக்னாலஜி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கேமரா வச்சு தான் ஷூட் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து ஆர்டினரி ஆப்பிள் ஃபோனை வச்சுட்டே நீங்கள் வந்து படத்தை எடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்லோ மோஷன் எல்லாமே வந்துருச்சு இப்போ. ஸோ ஏஐ வந்துருச்சு இப்போ. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஓடிடி வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் தேட்டரில் யாரும் படம் பார்க்க முடியல, எல்லாம் பண்ணல. ஆனால் கோவிட்டில் தான் சர்பேட்டாகவும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓடிடி பிளாட்ஃபார்மில். நான் நடித்த மண்டேலாவும் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி சூர்யா சார் நடித்த இதுவும் சூரரை போட்டு ரிலீஸ் ஆச்சு. 3மே பெரிய ஹிட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில். ஸோ என்ன சொல்கிறேன், தேட்டருக்கு போகாமையே, தேட்டருக்கே வரல, தேட்டருக்கு வராமையே நான் பாப்புலர் ஆனேன். மண்டேல நான் பண்ணேன், அதுலேயும் நான் பாப்புலர் ஆனேன். சூர்யா சார் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனார். அந்த எதுக்கு நான் சொல்ல வரேன், டெக்னாலஜி தான். நீங்கள் அந்த டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து சிலவங்க சொல்லுவாங்க டெக்னாலஜி சார் சினிமா மாதிரி வருமா சார், நீங்கள் சர்பேட்டா வந்து சினிமாவில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணி பாருங்களேன் அப்படின்னா கரெக்டு தான். நம்ம அப்படி வளர்ந்தவங்க. ஆனால் டெக்னாலஜி வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். ஸோ பழையன கழிதலும் புதியலும் மாதிரி அந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் டெக்னாலஜியில். ஸோ ஆஸ் அன் ஆக்டராக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்னாலஜிக்கல் அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம சர்வை பண்ண முடியும்.
அப்போ தான் ப்ரோ கல்ச்சரோடு இருக்க முடியும். ஓகே. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும்ல, ரஜினி சார் கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா 80ஸ்லேயே நீங்கள் இருந்தீங்க, அந்த டைமில் இன்னும் ஈஸியாக பண்ணியிருக்கலாம்ல படங்கள். அது கரெக்டாக சில நேரங்களில் தள்ளி போச்சு. அப்போது வாய்ப்புகள் ஏதாச்சும் வந்துச்சா ரஜினி சார் உள்ள பண்ணுற மாதிரி? இது கரெக்டான பதில் வேணால் எனக்கு நேரம் சரியில்லை இப்போ. அப்போவா? ஆமாம், அப்போ தான். சரி. நேரம் சரியில்லாத போது நீங்கள் வந்து என்ன தான் குட்டிக்கரணம் அடித்தாலும் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்காது. அது நடக்கிறதும் இல்லை. உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு தானே ஆசை 80ஸ்ல? இல்லை அப்படிலாம் இல்லையா? நான் உண்மையாவா சார்? நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடிக்கும்போது ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். ஓகே, பட் நாட் அ ஹீரோ, ஜஸ்ட் ஒரு ஆக்டர். ஓகே, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். அதுக்கு நான் டெஃபினேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தியேட்டர்லாம் போய் இது பண்ணதுக்கு ஐ ஹவ் ரெட் லாட் ஆஃப் புக்ஸ் ஆன் ஆக்டிங். அப்படி நீங்கள் பார்க்கும்போது தெர் இஸ் ஒன்லி 2 டெஃபினேஷன்ஸ் தான். ஒன்று ஆக்டர், ஒன்று ஸ்டார். ஸ்டார்ன்றவர் வேறு, ஆக்டர்ன்றவர் வேறு. ஸோ நீங்கள் வந்து அதை தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இவர் வந்து ஸ்டார், இவர் வந்து ஒரு ஆக்டர்னா? இப்போ ரஜினி சார் வந்து ஸ்டார். ஓகே. கமல் சார் வந்து ஆக்டர். ஓகே, பட் இஸ் ஆல்சோ குட் ஆக்டர் தானே ரஜினி சார்? நான் சொல்லவே இல்லையே. ஆக்டிங்கை தாண்டி ஒரு ஸ்டாராக மேலே நிற்கும். நான் ஒரு ஃபேனாக நான் போனேன்னா அவர் எப்படி பார்க்குறேன், எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் பார்த்தோன்னா கை தட்டினேன். அவரை கூலிங் கிளாஸ் போட்டு வருவார், நடப்பார், டக்குன்னு இப்படி திரும்புவார். அதுவே போதும், அதுவே நான் அதானே எனக்கு ஆஸ் அ ஃபேனாக எனக்கு அதான் ஓணுது. அதனால் ஒரு பேட் ஆக்டர்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சூப்பர் ஆக்டர். 6லேருந்து 60 வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆக்டர். பட் இது கரெக்டாக நான் பண்ணேன். இவர் இது வந்தவே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம். பப்ளிக்கு ஃபேனோட வியூ பாயிண்ட் தான். அப்படி தான் அடுத்த படங்கள் வரும்பொழுதும் ஸ்கிரிப்டும் அப்படி தான் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனு, சார் வராரு, ஹீரோ வந்து சார் வரும்பொழுது அது எப்படி இருக்கும் அப்படி தான் யோசிப்பாங்க. பட் எல்லா படத்துலையுமே அவர் பண்ணது எல்லாமே கதையோடு சேர்ந்து தான் பண்ணியிருக்காரு. கதையோடு சேர்ந்து தான் அந்த ஸ்டார்டமும் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து ஒரு யூனிக். நான் ரஜினி சார் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். வெறும் மேனரிசம் மட்டும் பண்ணி அவர் வந்து கண்ணாடி இப்படி போடுறது, துண்டு அப்படி போடுறது நிறைய பண்ணார். பழைய படத்தில் சிகரெட்டு தூக்கி போடுறது, இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. திருப்பி ஒரே டைலாகை ரிப்பீட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மேனரிசம் பேர். ஆனால் இப்போ சில பேர் சொல்லுவாங்களே சார், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம ரஜினி சார் இந்த மாதிரி பண்ணி படங்கள் பயங்கரமாக போகிறதால அவர் அதே மாதிரி கதை எழுதி அவர் அந்த ஒரு ஆக்டிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் தாண்டி அவர் இப்போ கூட ரஜினி சாரோட சூப்பர் ஆக்டிங் எதுன்னு சொல்லலாம். முள்ளு மலரும் காளி சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் கடைசியாக 2000க்கு அப்புறம் வந்த படங்கள் சொல்லுவாங்கன்னா கொஷின் மார்க். ஏன்னா இந்த படம்லாம் அவர் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாராக பயங்கரமாக கொண்டாடின படங்கள். அந்த ஒரு வருத்தம் உங்களுக்கு சினிமாக்குள்ளே இருக்கிறதுல இருக்கா? அவரை இன்னும் செம்ம கேரக்டராக கொடுத்துருக்கலாமே. அது வந்து அப்படி கிடையாது. சரி, அது வந்து எங்கிட்டே உங்கள்கிட்ட கிடையாது. அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் அந்த டெக்னாலஜிக்கல் கண்டுபிடிப்பில் ஒரு ஸ்டார் உருவாகிறார். அது உருவாகும்போது மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் டைரக்டர்ஸ் கதை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து நீங்கள் ரஜினி சாரை வெறும் ஸ்டார்னு சொல்ல முடியாது. பட் இஸ் அ ஸ்டார், சூப்பர் ஸ்டார். நான் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அவர் வந்து எந்த படம் நீங்கள் எடுத்தாலும் அவர் வந்து பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அட்லீஸ்ட்டு ஒரு 10 சீன்லேயாவது. பெரிய ஸ்டாரு. இப்போ மலடா, அண்ணாமலை சாதாரண டைலாக் தான். அது மலடா, அண்ணாமலை, அது படிக்கட்டில் இறங்கி வந்து சொல்கிறது, அப்படி பார்க்குறது, அதுதான் ஒரு ஸ்டாரோட டச். அதான் இன்ஃபேக்ட் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இவ்வளோ மாசாக இருப்பார். செகண்ட் ஹாஃப்ல அந்த வயசான இதுல காரை எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஃபீல் பண்ணுவார். டைலாக் எதுவுமே இருக்காது. ஒரு 30 செகண்ட் ஃபீல் பண்ணுறதே நம்ம இம்பாக்ட் ஆகும். இது கூட வெரி குட் ஆக்டர். நான் அவர் இன்ஸ்டியூட் தான் பண்ணார். இன்ஸ்டியூட்டில் அவரும் ஃபஸ்ட்டு பேட்ச் அவர். ஸோ ஈஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். சரி, அதான் சொல்கிறேனே, அது வந்து ஒரு கிரியேட்டர் வந்து அதை வந்து கொண்டு வரணும். நீங்கள் தம்பிக்கு அந்த ஊரில் காதலின் தீபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்க்கில் கை வச்சுட்டே ரொமான்ஸ், அதுக்கு மேலே என்ன ரொமான்ஸ் அப்படி இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா பழைய ரஜினி சாரை விட அந்த படத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். பாடியெலாம் குறைச்சி ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். பட் அந்த வாக்கில் ஒரு அந்த கேரி பண்ண முடியாது. நமக்கு அழகாக இருப்பார். இல்லை கேரி பண்ண முடியாது. பட் அவர் கேரி பண்ணுவார். ஓகே ஓகே. ஃபுல் பாட்டில் நடந்துக்கிட்டே நீங்கள் கேரி பண்ணுறது அப்படின்னு. சிவாஜி கணேசன் வந்து சாந்தி படத்தில் யார் அந்த நிலவு அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. அதில் சிவாஜி சார் வந்து சிகரெட்டு குடிப்பார், வருவார், அப்படி தூக்கி போடுவார், எல்லாம் பண்ணுவார். இல்லை ரஜினி சார் பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டே வந்து அப்படியே பண்ணுவார். நான் கம்பேர் பண்ணலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஸ்டாரு, ரெண்டுமே நீங்கள் வந்து ரஜினி சார்கிட்ட பார்க்கலாம். ஆர்டிஸ்டாகவும் பார்க்கலாம், ஒரு ஸ்டாராகவும் பார்க்கலாம். அது வந்து பிரமாதமாக வந்து அவர் பண்ணியிருப்பார். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே ஓகே, சரி சார். ஸோ முன்னாடி உங்களை சொல்லும் போது அந்த 80ஸ்ல நீங்கள் ரஜினி சார் கூட பண்ணாதது காரணமோ இல்லை அந்த வாய்ப்பு நழுவுனதுக்கு காரணம்? எனக்கு நேரம் சரியில்லை, அவ்வளோதான். அதுதான் காரணம். நம்ம போய் ஏறி இறங்காத கம்பெனி கிடையாது. பட் நமக்கு எதுவும் கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல.
ஓகே ஓகே சார். இப்போ நினச்சா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் பார்க்க முடியுமோ இல்லையோ ஓரளவுக்கு அவங்கள ரீச் பண்ணிட முடியும். ஒரு மெசேஜ் பண்ணலாம், இல்லை அவங்க மேனேஜர் நம்பர் வாங்கலாம், ஃபோன் பண்ணி ஒருத்தன் பார்க்கணுன்னா ஒரு 4 மாதம் ஃபாலோ பண்ணால் எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாலும் பார்த்துடலாம். இது வந்து 80s 90s காலகட்டத்தில் எப்படி இருக்கு? நீங்கள் நினச்சா பார்த்துட முடியுமா? அப்போல்லாம் டஃப்பு. இப்போ நீங்கள் ரஜினி சார், கமல் சாரை நீங்கள் போய் பார்க்கணுன்னா நீங்கள் அவங்க வீட்டுக்கு வாசலில் போய் நின்னா தான் பார்க்க முடியும். எதாச்சியாக வரும்போது கை காமிச்சு பார்த்தா உண்டு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து பார்த்துருக்கேன். என்டிஆர் அவரை பார்க்குறதுக்கு இங்கே தான் இருந்தார், டி நகரில். ஆமாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். நான் ஸ்கூலுக்கு போகும்போது பேக் தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்து அவர் வீட்டு வாசலில் இருப்பாங்க. தேவிடா தேவிடா தேவிடான்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஓகே. அந்த மாதிரி அவர் வந்து மாடியிலேருந்து வந்து கை காமிச்சிட்டு பார்த்து அவரை பார்த்தோன்னா அப்புறம் தான் கிளம்புவாங்க. இப்படி நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் எல்லாம் வந்து நான் ஸ்கூலுக்கு போகிற காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்லையா பார்த்தா எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்து, ஸ்ரீதேவி மேடம் வீடு எல்லார் வீடும் அங்கே தான் இருந்தது. ஆனால் எல்லாரையும் பார்த்துட்டு ரவுண்டு கட்டிட்டு தான் அவங்க போவாங்க. நீங்கள் பட்டு இங்கே போயஸ் கார்டனில் போனீங்கன்னா ரஜினி சார்னா டக்குன்னு வந்துடுவார். காலையிலேயே அவர் ஷூட்டிங் போகிறது முன்னாடியே வந்து எல்லார்ட்டையும் ஃபோட்டோ எடுத்து அது அப்படி தான் ப்ரொசீஜர் அது. ஏன்னா நீங்கள் போய் அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. காலையில் எழுந்துச்சு அவர் ஷூட்டிங் போகணும். அட் த சேம் டைம் ஒரு 1000 பேர் இருந்து 1000 பேரோட பேசணும், ஃபோட்டோ எடுக்கணும், இப்படி இதெல்லாம் பண்ணணும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் போக முடியும். பண்ணவர் தான் அவர். அதனால் நீங்கள் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் போய் பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அவர் வீடு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அப்புறம் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எல்லாம் போக முடியும். யாராவது ஆர்டிஸ்டோட போகிறீங்க, இல்லை தெரிஞ்சவங்களோட போனீங்க, ப்ரொடியூசரோட போனீங்கன்னா போய் பார்க்கலாம். அவரோட சரி உட்காந்து பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.